எப்போயுமே வாய்ச்சொல் வனவாசம் என்று சொல்வார்கள். அது வாய்ச்சொல் தவறாக பயன்படுத்தக்கூடாது. சில நேரத்தில் அது பளிச்சிரும். சிலருடைய நாக்கு பளிச்சிரும். எங்கள் அப்பாலாம் அது சொன்னார்னாக்கா அது பளிச்சிருது. அப்பாக்கிட்டேருந்து நம்ம நல்ல வார்த்தைகளை தான் வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம அப்பா கூட இருக்கிறதுனால நம்ம கர்வத்தில் அப்பாவை நம்ம அவமானப்படுத்துவோம். ஆனால் அப்பா போன பிறகு தான் அந்த அப்பாவுடைய வேல்யூ தெரியும். நிறைய பேருக்கு அப்பா இல்லை, அவங்களுக்கு தான் அந்த அப்பாவுடைய வேல்யூவே உண்மையிலே தெரியும். அப்பா எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கள எந்த தவறான வார்த்தையை உபயோகிக்க நம்ம அனுமதிக்கக்கூடாது. எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, டேய் நீ வேலை பார்த்து சம்பாரித்து நீ பொழைச்சிக்க, நீ உன் காசில் நான் என்றைக்குமே வாழ மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை. உன் காசை நான் நம்பி இல்லை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான் அரசு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். அவருக்கு நான் ஒரு காசு கூட செலவு பண்ணல. என் கஷ்டங்கள் எல்லாம் அவர் கூட இருந்தார். ஆனால் நான் அந்த கஷ்டங்களை மீறி ஒரு நல்ல நிலைமைக்கு அவருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். அது செய்ய முடியல. அவர் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. அதனால் வாய்ச்சொல் வனவாசம்னு சொல்லுவார்கள். வாய்ச்சொல் குறிப்பாக அப்பாக்கிட்டேருந்து ஒரு வாய்ச்சொல்லை நம்ம பெற்றுக்கூடாது. அது சாபமாகவே மாறிடும். அது மாதிரி சாபம் பாருங்கள். எனக்கு எத்தனை பேருக்கு நான் பண உதவி செய்தாலும் கூட என்னை பெற்ற அப்பாவுக்கு நான் ஒரு காசு என் பாக்கெட்லேருந்து கொடுக்கல. அது இதுவரைக்கும் எனக்கு அது ஒரு குற்ற உணர்வாக தான் இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் அவருடைய ஆத்மா எனக்கு நல்ல உதவி தான் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் அப்பா அம்மாக்களை நம்ம வேதனைப்படுத்தக்கூடாது இருக்கிற வரைக்கும். அப்போ இறந்த பிறகு நம்ம ஒன்றுமே இல்லை. அப்பா இறந்துட்டாருன்னு வச்சிங்களேன், குறிப்பாக என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறோம், அதை நம்ம கேரி அவுட் பண்ணுறோம். ஆனால் இருந்தாலும் கூட நம்ம ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறது. ஏன்னா நமக்கு ஒரு உண்மையான கைடன்ஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணுற மாதிரி வருவாங்க, அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் தான் நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் அப்பா மட்டும்தான் தன்னுடைய பையனுக்கு எது சாதகம், எப்படி இருந்தால் அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு நினைப்பார். அந்த அப்பா இல்லையே இப்போ.